எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அருண் கோகுல் பொன். இங்கே கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன். எப்பிலெப்சி அப்படின்னா நம்ம காமனாக வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பிலெப்சி பற்றி சில ஃபஸ்ட் எய்டு விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபிட்ஸு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆளுகளுக்கு கை இல்லை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்கும், வாயில் நுரை தள்ளலாம், அவங்களுக்கு தெரியாமலே யூரின் அந்த மாதிரி எதாவது பாஸ் பண்ணலாம், மோஷன் பாஸ் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் நாக்குகள் கடிச்சிருவாங்க, கடித்து ரத்தமாக கூட வரலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆளுக்கு ஃபிட்ஸு வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காமாக இருங்க, பதட்டப்பட்டால் எதுவுமே கரெக்டாக நடக்காது. அதுக்கப்புறம் 2-3 விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட் கையில் ஏதாவது இரும்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இரும்பு கொடுத்தா என்னாகும், அவங்க அந்த ஜெர்க்கு வரும்போது அவங்களே இன்ஜூர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கையில் இரும்பு கொடுக்குறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாயில் துணி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வாயில் சொருகிறாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா நம்மளுக்கு ஏர்வே ரொம்ப முக்கியம். அவங்களோட மூச்சு சுவாசம் கரெக்டாக இருக்கணும். வாயில் நம்ம ஏதாவது கொடுக்கும்போது அந்த மூச்சு கரெக்டாக வராது. ஸோ அதனால் அது பிரச்சனையாகலாம். வாயில் ஏதாவது வைக்கிறத தடுத்துருங்க. நாம் யூஸ்வலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேஷண்ட்டை கீழே ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஷார்ப்பான பொருட்கள் இருந்தால் தள்ளி வச்சுருங்க. அப்புறம் அந்த பேஷண்ட்டோட கழுத்து பகுதியில் சின்னதாக ஒரு துணி, ஏதாவது ஒரு பனியன் இருந்தால் கூட அதை அப்படி சுருட்டி கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். கழுத்து கொஞ்சம் மேலே இப்படி சின்ன பொசிஷனில் இருக்கணும். அப்புறம் தலையை ஒரு சைடாக சரிச்சிருங்க, லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதாவது ஒரு சைடாக சரிச்சிருங்க. வாயில் ஏதாவது உமிழ்நீர் இதெல்லாம் ஏதாவது வந்தால் தொடச்சி எடுத்துருங்க. அப்படி இருந்தாலே போதும். காமாக நீங்கள் பார்த்தாலே போதும். யூஸ்வலாக ஃபிட்ஸு 5 நிமிஷத்துக்குள்ளே ஃபிட்ஸ் நின்றுரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறது இது பண்ணலாம். 5 நிமிஷம் மேலே நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கள். உடனே ஆம்புலன்ஸ்காரங்க பேஷண்ட்டை இது பண்ணிப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய பண்ண போய் தான் நிறைய பேஷண்ட்டுக்கு கஷ்டமாயிருது. சிலர் வாயில் ஏதாவது குளுக்கோஸ் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றுறாங்க. அதுவும் தப்பு. அவங்களுக்கு புறை ஏறி ஆளுகளுக்கு கஷ்டமாக போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் இந்த எப்பிலெப்சி சம்பந்தமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு தேவையான எம்ஆர்ஐ இருக்குது, சிடி இருக்குது, எலக்ட்ரோ என்கெஃபலோகிராம், அதாவது இஇஜின்னு சொல்லப்படுற பிரெயின் வேவ்ஸ் செக்கிங்குள்ள மிஷின்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம எப்பிலெப்சி ட்ரீட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் இருக்கிறனால இங்கே நீங்கள் எப்பிலெப்சி ட்ரீட் பண்ணி குணமடையலாம்.